உண்மையான நற்செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் மனிதனை பாவமில்லாதவனாக படைத்தார். அவனோ கீழ்ப்படியாமையால் பாவத்தில் விழுந்தான். அந்த மனிதனுடைய பாவ சுபாவம் எல்லா மனிதருக்கும் பரவியது. ஆகவே மனிதன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளருகிறான். நீதிமான் ஒருவரும் இல்லை. தேவன் பரிசுத்தமுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருப்பதன் காரணமாக மனிதர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார். ஆயினும் அவர் அன்புள்ளவரும் பேரிரக்கம் கொண்டவருமாய் இருப்பதன் காரணமாக நம்மை நேசித்து நம்மை காப்பாற்றவும் அவரோடு ஒப்புரவாகவும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தரவும் அவர் முடிவு செய்தார். ஆனால் யதார்த்தமாகவும் ஒரு மேஜிக் செய்வது போல் அவர் நம்மை மன்னித்து விட முடியாது. ஏன் மன்னிக்க முடியாது? ஏனென்றால் அவர் நீதியுள்ளவர், பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். இப்போது அவர் பாவத்தை தண்டிக்கவும் பாவம் செய்த மனிதனை காப்பாற்றவும் வேண்டும். இதனை சாதிக்க தன் ஒரே பேரான சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவத்தை அவர் மீது ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இப்படி செய்ததினால் தேவ நீதி நிலைநிறுத்தப்பட்டது, பிதாவுடைய கோபம் அமர்த்தப்பட்டது, தீர்க்கப்பட்டது. வேத வாக்கியங்களின்படியே இயேசு மரணத்திலிருந்து மரணத்தை ஜெயித்து மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இனி என்றும் மரிக்க மாட்டார், என்றென்றும் உயிரோடு இருப்பார். மனிதன் பாவ நிலையை உணர்ந்து தன்னைத்தானே காப்பாற்ற முடியாது என்பதையும், அவனுடைய எந்த நற்செயலும் நல்லொழுக்கமும் செல்வமும் சடங்கும் அவனை காப்பாற்றுறது என்பதை மனிதன் உணர்ந்து தன் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். பாவ மனிதன் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கும்போது தேவன் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதற்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியை மனிதனுக்கு கொடுத்து இரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். எதிர்காலத்தில் கூடிய விரைவில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை அவருடன் அழைத்து செல்வார். அங்கு அவரது பரலோகத்தில் நித்தியமாக அவருடன் வாழ்ந்திருப்போம். இதுவே நம் எல்லாருக்குமான நற்செய்தி. இவற்றுள் எந்த கட்டத்திலும் பணமும் தேவையில்லை, சடங்கும் தேவையில்லை. அதாவது பாவம் மன்னிக்கப்படவோ, ரட்சிக்கப்படவோ, மனம் திரும்பவோ, ஆவியானவரை பெறவோ, பரிசுத்தமாக்கப்படவோ, நித்திய ஜீவனை பெறவோ ₹1 கூட யாருக்கும் எப்போதும் தர தேவையில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் வாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசம் கேட்பதினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவனவனுடைய செயல்களின்படி அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. ஆமேன்.